விஜய் அவர்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் மாத்திரமல்ல. இன்ஸ்டாலாம் பார்க்குறீங்களா இல்லையா? வடநாட்டில் ஹிந்தியிலலாம் ஒரு போஸ்டர் வந்துருக்கு. இவருடைய தாக்கமும் இவர் அந்த கூட்டணியும் கர்நாடகத்திலும் சரி கேரளத்திலும் சரி அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. திமுக மாத்திரம் 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது கூட்டணி இந்திய முஸ்லீம் லீக் எடப்பாடி ஆட்சி அமைக்கப் போகிறாரா? அதுக்கு திமுக துணை நிற்கிறதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஆட்சி அமைக்கப் போகிறாரா என்று பல சூழ்நிலைக்கு பிறகு இந்த புதிய ஆட்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி அமைந்த நாள் முதல் பல்வேறு நலத்திட்டங்களை, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய சட்டமன்ற இந்த வருடத்திற்கான நிதிநிலை கூட்டத்தொடரிலே சிறப்பான பல்வேறு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு துறைகளுடைய மானிய கோரிக்கைகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சிறுபான்மை நலத்துறையின் சார்பிலே வருகிற வியாழக்கிழமை மானிய கோரிக்கை நடைபெற இருக்கிறது. அந்த மானிய கோரிக்கையின் போது சிறுபான்மை மக்கள் இதுவரை எந்தெந்த கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, பல்லாண்டுகளாக எதற்காக இந்த சிறுபான்மை கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமுதாயம் குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றும் பொருட்டு பல்வேறு சிறப்பான அறிவிப்புகள் அந்த மானிய கோரிக்கையின் போது இந்த துறையினால் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதுவரை நடந்து முடிந்திருக்கக்கூடிய மானிய கோரிக்கைகள் எல்லாம் நேற்றைய தினம் கூட இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பிலே அந்த மானிய கோரிக்கையிலே மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மிக சிறப்பான அறிவிப்புகள் எல்லாம் தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நெல்லை மாவட்டத்திற்காகவும் பல்வேறு அறிவிப்புகள் அந்த நிதிநிலை அறிக்கையிலே மானிய கோரிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே அந்த கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1,36,00,000 நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதேபோல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைக்கிற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல சிறுபான்மை மக்கள் மாத்திரமல்ல, அனைத்து மக்களும், அனைத்து ஆசிரிய பெருமக்கள், அரசு ஊழியர்கள் அனைவருமே பாராட்டக்கூடிய வகையிலே தொடர்ச்சியாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி என்பதை அறுதியிட்டு உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் மூலமே நமக்கு கிடைக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோடிகள் மக்களுடைய நலத்திட்டமாக வரக்கூடிய ஆண்டுகளிலே கிடைக்க இருப்பதனால் இதுவரை இத்தனை ஆண்டு காலமாக மக்கள் ஏங்கி தவித்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நிச்சயமாக திகழும். தமிழக மக்கள் வாழ்க்கையிலே ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆமா, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு செய்யாத அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள் இடஒதுக்கீடு கொடுத்து அவர்கள் அந்த வேலை வாய்ப்புல முக்கியத்துவம் கொடுக்காததை இன்னும் அது தேவை இருக்குதுல்ல, கூடுதலான தேவை இருக்கு. அந்த அங்கீகாரத்தை அவங்க கொடுத்திருக்கிறாங்கல்ல. திமுகவோடு பல தேர்தல் கூட்டணி வச்சிருந்திருக்கும். அவர்கள் 1967 ஆட்சி அமைப்பதற்கு முஸ்லீம் லீக்கோட உதவிதான் காரணமாக இருந்தது. இன்றைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மனம் வந்து ஒத்துக்கொண்டிருக்காங்க. அது மாத்திரம் தொடர்ந்து திமுக மாத்திரம் 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது கூட்டணியில் இந்திய முஸ்லீம் லீக் இருந்தது. அதுபோல 2026 தாவேக்கு ஆட்சி அமைக்க முஸ்லீம் லீக் உதவி செஞ்சிருக்குது. நம்ம 26 தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தான் போட்டியிடும் போது அந்த ஆட்சி தொடர வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் நம்மளும் வாக்கு கேட்டோம். திமுக சமுதாயம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளில் பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், வக்ஃபு திருத்த சட்டம் போன்ற பல பிரச்சனைகளும் திமுக சமுதாயத்தின் பக்கம் இந்த குரல் கொடுத்தது நன்றியுணர்வோடு இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் அந்த கூட்டணியில் நம்ம தொடர்ந்து அந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். கூட்டணிக்கு தேர்தலுக்கு பிறகு 108ங்கிற நம்பர்ல தாவேக்கா இருக்கும் போதும் அந்த ஒரு வார காலங்கள் சென்னையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யார் ஆட்சி அமைப்பது,
எடப்பாடி ஆட்சி அமைக்கப் போகிறாரா, அதுக்கு திமுக துணை நிற்கிறதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஆட்சி அமைக்கப் போகிறாரா என்று பல சூழ்நிலைக்கு பிறகு இப்படியே நாட்களை கடந்து சென்றால் ஜனாதிபதி ஆட்சி பாஜக தலைமையிலான ஒரு மறைமுக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக முஸ்லீம் லீக் தலைமை அப்படி ஒரு முடிவு எடுத்தது. ஆனால் முடிவெடுத்து ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்த பிறகு இன்று இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய அணுகுமுறையும் தமிழக வெற்றிக் கழக தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் தலைமை நிர்வாகிகள் அணுகுமுறை எல்லாம் பார்க்கும்போது நமக்காக குரல் கொடுத்து வந்த திராவிட இயக்கங்களை எல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்தை கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோர்களாக மாற்ற வேண்டும் என்பதிலே மிக முனைப்பு காட்டக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கும் என்பதனால் ஒருபடி அடுத்த கட்டத்துக்கு சென்று இந்த சமுதாயம் மகிழக்கூடிய வகையில் இந்த ஆட்சி இருக்குது என்ற திருப்தியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் எங்களுக்கும் சமுதாயத்துக்கும் இருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு தெரியும். நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பெரிய வெற்றி பெறும்போது அவர் சிம்பிள் மெஜாரிட்டி பெற முடியாம இப்பவும் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு துணையோட தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய அளவில் பின்னடைவு அவங்களுக்கு சென்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். இப்போது புதிய சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் அந்த கூட்டணி இணைந்திருக்கிறது. விஜய் அவர்களுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் மாத்திரமல்ல, இன்ஸ்டாலாம் பாக்குறீங்களா இல்லையா, வடநாட்டில் ஹிந்தியிலாம் ஒரு போஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. இவருடைய தாக்கமும் இவர் அந்த கூட்டணியும் இல்ல தமிழ்நாட்டில் எது விமர்சனத்துக்கு உள்ளாகல. நீங்க நல்லது செஞ்சாலும் விமர்சனம் தான் வரும். அது விமர்சனங்கள் அரசியல் இருக்கத்தானே செய்யும். அதையெல்லாம் தாண்டி கர்நாடகத்திலும் சரி, கேரளத்திலும் சரி அவருடைய தாக்கம் அதிகமா இருக்குது. அவருடைய முகம் இந்திய அளவில் பெரிய அளவில் அவருக்கான தாக்கம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா இது இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சிக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காட்ட வேண்டிய நம்ம காட்ட வேண்டிய தேவையில்லை. மக்கள் எடுத்துட்டு போறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க. அது அனைத்தும் வரக்கூடிய 29 தேர்தல் எதிரொலிக்கும். நிச்சயமாக இந்த அரசியலமைப்பு சட்டம் எதை விரும்பியதோ மதச்சார்பற்ற நல்லிணக்கம் கொண்ட சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு நல்ல அரசு 29 உருவாகும். அதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தாவேகா, காங்கிரஸ் எல்லாம் இணைந்து பயணிக்கும். அதெல்லாம் கூட்டணி 29 தேர்தலுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி முடிவாகும். இப்ப நான் சொல்லுவேன் எங்க தலைவர் பிரதமராக வரணும், இவரு அவங்க தலைவர், எல்லாருக்கும் அந்த விருப்பங்கள் இருக்கும். அது கூட்டணின்னு அமையும் போது கூட்டணி கட்சி தலைவர்களாம் அமர்ந்து பேசி யாருக்கும் அந்த நேரத்தில் முடிவெடுப்பார்கள்.